students, I am RPK Physics. This is my first யூடியூப் சேனல். இதுதான் என்னோட ஃபஸ்ட் யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர். என்னுடைய முதல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் இருக்கக்கூடிய 4th லெசன் ஒர்க் எனர்ஜி அண்ட் தென் பவர் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிற இந்த டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். சார் இதில் என்ன சார் வித்தியாசமாக நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, சிம்பிள். இங்கே நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. அதாவது கைனெட்டிக் எனர்ஜி, லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் அடுத்து இந்த ஸ்டெப் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த செஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த கொஷினோட பேஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கொஷினோட பேஸ். ஸோ கொஷினோட பேஸ் என்ன சார் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கூடிய டாப்பிக்கில் எலாஸ்டிக் கொல்யூஷன் அண்ட் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் 2 டாபிக் இருக்குப்பா. ஸோ எலாஸ்டிக் கொல்யூஷன் அப்படின்னா என்ன? ஸோ இங்கே நான் உங்களுக்கு ஒரு டாபிக் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி இன் இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பிஃபோர் கொல்யூஷனும் ஆஃப்டர் கொல்யூஷனும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எலாஸ்டிக் கொல்யூஷன் சொல்லுவோம். பிஃபோர் கொல்யூஷனும் ஆஃப்டர் கொல்யூஷனும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அதை இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்எலாஸ்டிக் கொல்யூஷன் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம மெயினாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்எலாஸ்டிக் கொல்யூஷனில் லாஸ் ஆஃப் ஏன்னா பிஃபோரும் ஆஃப்டரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எந்த ஒரு லாஸுமே இல்லைன்னு அர்த்தம். பட் பிஃபோரும் ஆஃப்டரும் ஈக்குவலாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, நாட் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு லாஸ் இருக்குது. அந்த லாஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஸ்டெப் நமக்கு என்ன ஆகும்னா யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சார், ஒரு பொருள் 2 பொருள் மோதுறதுக்கு முன்னாடி M1 அப்படிங்கிற ஒரு மாஸ் இருக்குது, அது U1ங்கிற ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. M2 அப்படிங்கிற மாஸ் இருக்குது, அது U2ங்கிற ஸ்பீடில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதோட மொமெண்டத்தை எப்படி எழுதுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொருளுக்கு M1 M2, ஏன்னா மொமெண்டத்தோட ஃபார்முலா P = mvன்னு எழுதுவோம். ஸோ P = மொமெண்டம், M ஃபார் மாஸ், V ஃபார் வெலாசிட்டி. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி என்ன எழுதுறாங்க, M1 U1 எழுதுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு. செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு M2 U2 அப்படின்னு எழுதுறாங்க. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா M1 U1 + M2 U2 அப்படின்னு எழுதலாம். அதே மோதலுக்கு அப்புறம் ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, M1 U1 கான்ஸ்டன்ட்டாக ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. அது எப்படி எழுதுறாங்கன்னா, PF = M1V + M2. ஏன் சார் அந்த இடத்துல V1 V2 கொடுக்கல? ஏன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ PF = M1V + M2V அப்படின்னு எழுதிடுறாங்க. சரியா? இதில் V நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா M1 + M2 × Vன்னு எழுதலாம். சரியா? இப்போ நீங்கள் எப்படி மொமெண்டம் அப்படிங்கிற கான்செப்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரி கண்டுபிடிக்கிறது தான் இந்த மொமெண்டத்தை வச்சு விங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அதாவது நம்ம ஃபார்மேஷனில் லீனியர் மொமெண்டம் பிஃபோரும் ஆஃப்டரும் ஈக்குவல். சார் இங்கே பொறுத்த வரைக்கும் எலாஸ்டிக் கொல்யூஷன் இன்எலாஸ்டிக் கொல்யூஷனுக்கு பிஃபோரும் ஆஃப்டரும் ஈக்குவலாக நாட் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கான்செப்ட் என்ன சார்னா கைனெட்டிக் எனர்ஜி மட்டும் தான். மொமெண்டம் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். அது எலாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இன்எலாஸ்டிக்காக இருந்தாலும் சரி. எலாஸ்டிக்காக இருந்தாலும் இன்எலாஸ்டிக்காக இருந்தாலும் மொமெண்டம் அப்படிங்கிறது ஈக்குவல். கைனெட்டிக் எனர்ஜி தான் நாட் ஈக்குவலாக இருக்கும். பிஃபோரும் ஆஃப்டரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கைனெட்டிக் எனர்ஜி ஈக்குவல் இன் எலாஸ்டிக். நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது இன்எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த இடத்துல மொமெண்டத்தோட வேல்யூவை ஈக்குவல் பண்ணிட்டு பாருங்க, PA = PFன்னு கொடுத்துருக்காங்களா? இல்லை M1 + U1 = M2 U2ன்னு கொடுத்து M1 + M2 × V, அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடியது இனிஷியல், இந்த பக்கம் இருக்கக்கூடியது ஃபைனல். ஸோ இதில் வியோட வேல்யூ என்னன்னா ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த M1 + M2 இந்த பக்கம் வரும்போது டிவைடாக மாறும். ஸோ இதை எப்படி நம்ம மொமெண்டத்தை வச்சு கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மொமெண்டம் கண்டுபிடிச்சிங்களோ அதே மாதிரியே கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் கண்டுபிடிக்கிறீங்க, கைனெட்டிக் எனர்ஜி ஃபைனல் கண்டுபிடிக்கிறீங்க. கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியல் என்ன, 1/2 M1 U1² + 1/2 M2 U2². ஃபைனல் என்ன கைனெட்டிக் எனர்ஜி 1/2 M1 + M2 × V². ஏன்னா கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன, ஆஃப் mv² சொல்லுவோம். ஆஃப் mv². அப்போ லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி = இனிஷியல் மைனஸ் ஃபைனல் எழுதலாம். இனிஷியலோட வேல்யூ நம்ம போட்டோமா பாரு, 1/2 M1 U1² + 1/2 M2 U2². ஃபைனலோட வேல்யூ மைனஸ் ஆஃப், ஏன்னா இங்கே நம்ம மைனஸ் தான் போட்டிருக்கோம், அதனால மைனஸ் ஆஃப். ஃபைனலோட வேல்யூ 1/2 M1 + M2 V² எழுதலாம். சார் இதில் இந்த வியோட வேல்யூ நீங்கள் தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கீங்களே. ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நமக்கு புக்கில் இந்த ஸ்டெப் தான் கொடுத்துருப்பாங்க. நடுவில் இத்தனை ஸ்டெப் இருக்குது, அதை தான் உங்களுக்கு நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ
ஸோ இப்போ இந்த விக்கு பதிலாக இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இது வி ஸ்கொயர் தாங்க நீங்கள் இருக்குது. அப்போ வி ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா v1 u1 ப்ளஸ் m2 u2 ஸோ m1 u1 ப்ளஸ் m2 u2 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை m1 ப்ளஸ் m2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஆல்ரெடி இங்கே மேலே கூடிய m1 ஸ்கொயரும் m1 ப்ளஸ் m2 நீங்கள் m1 ப்ளஸ் m2 கூடிய ஸ்கொயரும் என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்னா இந்த 1/2 m1 u1 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 m2 u2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 1/2 இது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எழுதிக்கிறாங்க. a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab a இருக்கிற இடத்துல m1 u1 இருக்கு, b இருக்கிற இடத்துல m2 u2 இருக்கு. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2a1 a2ab அப்படின்னு எழுதுறாங்க. டினாமினேட்டர் என்ன இருக்கு m1 ப்ளஸ் m2. சார் எல்லாத்துக்குமே காமனாக பாருங்களா 1/2 1/2 1/2 காமனாக இருக்கு. அப்போ 1/2 கான்ஸ்டா வெளியே வச்சுட்டோம்னா மீதி என்ன இருக்கு m1 u1 ஸ்கொயர் m2 u2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்க வந்துடுது m1 u1 ஸ்கொயர் m2 u2 ஸ்கொயர் இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டுங்க நமக்கு சேஃபாக இருக்கும். சரியா m1 ஸ்கொயர் m1 u1 ஸ்கொயர் u1 ஸ்கொயர் ப்ளஸ் m2 ஸ்கொயர் u2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 m1 u2 m1 ப்ளஸ் m2. சார் இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும் டேரெக்டாக என்ன பண்ண முடியாது மைனஸ் பண்ண முடியும். ஏன்னா டினாமினேட்டரில் ஒரு இடத்துல மட்டும் தான் m1 ப்ளஸ் m2 இருக்குது. இதை நான் கிராஸ் மல்டிப்ளை அந்த பக்கம் பண்ணுறேன்னா ஃபார் m1 u1 ஸ்கொயர் இன்ட்டு இந்த m1 ப்ளஸ் m2 இந்த பக்கம் போகுதா, அதே மாதிரி இந்த பக்கம் m2 u2 ஸ்கொயர் m1 ப்ளஸ் m2 மறுபடியும் மைனஸ் போட்டு இந்த கண்டென்ட் அப்படியே எழுதி ஹோல் டிவைடட் பை எல்லாத்துக்குமே காமன் என்ன பண்ணலாம் m1 ப்ளஸ் m2ங்கிறத எடுத்துக்கிறோம். ஓகேவா சார் இப்போ இதில் உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணுறீங்க. உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணால் இது இப்படியே இதோட மல்டிப்ளை ஆகும். இது எப்படி மல்டிப்ளை ஆகும் அதே மாதிரி இதோடையும் இது போய் மல்டிப்ளை ஆகும். அப்படிங்கும்போது m1 ஸ்கொயர் u1 ஸ்கொயர் m1 m2 u1 ஸ்கொயர் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் இதுவும் உனக்கு என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும். இதுவும் மல்டிப்ளை ஆகும்போது m1 m2 u2 ஸ்கொயர் m2 ஸ்கொயர் u2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் இந்த மைனஸ் எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இது மைனஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும், இதுவும் மைனஸ் ஆகும். பாரு மைனஸ் m1 ஸ்கொயர் u1 ஸ்கொயர் மைனஸ் m2 ஸ்கொயர் u2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2 m1 m2 u1 u2 எழுதலாம். சார் இதில் இது ப்ளஸ் இது மைனஸ் கேன்சல் ஆகிடும், இது ப்ளஸ் இது மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ ரெமைனிங் யார் இருப்பா m1 m2 u1 ஸ்கொயர் m1 m2 u2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2 m1 m2 u1 u2 எழுதலாம். இங்கே m1 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2ங்கிறது டிவிஷனில் வந்துடும். இது எல்லாத்துலேயுமே காமனாக என்ன இருக்குன்னா m1 m2ங்கிறது காமனாக இருக்குது. அதை காமனாக வெளியே தூக்கி போட u1 ஸ்கொயர் ப்ளஸ் u2 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 2 u1 u2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. சார் இதில் மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர் மட்டும் பாருங்கள் என்ன ஃபார்மேஷனில் இருக்குது a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போது மேலே கூடிய ஃபார்மேஷன் a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ என்ன பண்ணலாம் abன்னு எடுத்துக்கலாமா a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயரா. அப்போ 1/2 m1 m2 u1 மைனஸ் u2 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை m1 ப்ளஸ் m2. ஸோ இந்த கண்டிஷனில் லாஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா 1/2 போட்டுட்டு m1 டிவைட் பை m1 இன்ட்டு m2 டிவைட் பை m1 ப்ளஸ் m2 இன்ட்டு u1 மைனஸ் u2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இந்த கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ நடுவில் இத்தனை ஸ்டெப் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல இத்தனை ஸ்டெப் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நடுவில் நம்ம சிம்பிளிஃபை சிம்பிளாக ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இவ்வளோ சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா எந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால உங்களோட ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு ஃபீட்பேக்கை என்ன பண்ணுறீங்க அது பாசிட்டிவோ நெகட்டிவோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது என்னோட ஃப்யூச்சரில் நான் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.